வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸ் மற்றும் ஒய்யின் பங்குகளை கூட்டினால் ரூபாய் 550 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒய்யின் பங்கின் 120% வந்து எக்ஸின் பங்கு எனில் ஒய்யின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட பங்கையும் ஒய்யோட பங்கையும் ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், ரூபாய் 550 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 550 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்யின் பங்கின் 120% வந்து எக்ஸோட பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எழுதலாம், அப்போ ஒய்யின் 120% தான் என்னது, எக்ஸோட பங்கு. இந்த கண்டிஷனை கொடுத்துட்டு ஒய்யின் பங்கு என்ன, ஷேர் ஆஃப் ஒய் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஒய்யின் 120%ன்னு எழுதலாமா? ஏன்னா ஒய்யின் 120% தான் எக்ஸோட ஷேர். ஸோ அப்போ ஒய்யின் 120% ப்ளஸ் இந்த ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம், ஒய்யின் 100%ன்னு எழுதலாமா? அப்போ திரும்ப நமக்கு ஒய் தான் கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 550 ரூபா. இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும், ஒய்யின் 220% தான் எவ்வளவு, 550 ரூபா. இது எப்படி எழுதலாம், ஒய் இன்ட்டு 220/100 இஸ் ஈக்குவல் டு 550. ஸோ இதை அடிக்கலாமா, இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 50 × 5 250 ரூபா. ஸோ அப்போ ஒய்யினுடைய பங்கு எவ்வளவு, 250 ரூபா. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.